ஒரே தலைவலி, எப்பா தாங்க முடியல, கொஞ்சம் சத்தம் போடாதீங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு. இந்த தலைவலி வந்தா நாமளும் சத்தம் போடுறோம், சத்தம் போடுறவங்களையும் அமைதியா இருங்கன்னு சொல்றோம். தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தாதான் தெரியுன்றது பழமொழி, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அவ்வளவு நம்மள பாடாப்படுத்தக்கூடிய இந்த தலைவலி ஏன் வருது, இதுக்கு முக்கியமா ஒரு 5 காரணம் தான் இருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம சரிப்படுத்திக்கிட்டாவே பெரும்பாலும் தலையில இருந்து விடுபடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல இருந்து விடுபடலாம். அப்ப அந்த 5 முக்கிய காரணங்களை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். முதலாவதாக, ஒரு தலைவலி நம்மளுக்கு வர்றதுக்கு மிக மிக முக்கிய காரணம் டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம். இந்த அழுத்தம் இல்லாத மனிதர்கள் இன்னைக்கு பார்க்கறது பெரும்பாலும் அரிதா இருக்கு. ஏன்னா நமது முன்னோர்கள் காலத்திலையும் இந்த காலத்துக்கும் பார்க்கும்போது ஒரு சின்ன வயசுடைய பையனுக்கும் மன அழுத்தம்ன்றது இருக்குன்றான், வயதானவங்களும் மன அழுத்தம் இருக்குன்றாங்க. அப்போ இந்த மன அழுத்தம் எந்தெந்த காரணத்தினால்தான் நம்ம சூழல்ல நம்மளை பாதிக்குதோ அதுல இருந்து நம்ம எப்படிலாம் விடுபடணுமோ அதை ஆராய்ஞ்சோம்னா இந்த டிப்ரெஷன்ல வெளியில வரலாம். 2வது காரணமா நமக்கு பெரும்பாலும் நம்மளை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிற செல்போன். இந்த செல்போன் இல்லாம பயன்படுத்தாத மனிதர்கள் உலகத்துல கிடையாதுன்ற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அது முன்னேற்றம் தான். ஆனா எப்போதும் செல்போனையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண் பார்வை நரம்புகள் கண்டிப்பா பாதிக்கப்படுது. எல்லாத்துலயும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அடுத்தது மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலும் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் அவதிப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் மலச்சிக்கல் எனக்கு சரியா மோஷன் போல, ரொம்ப எனக்கு தொல்லை பண்ணுது அப்படின் போது அந்த மலச்சிக்கல் தான் இந்த தலைவலிக்கு மெயின் காரணமா இருக்குன்றத இன்னைக்கு நீங்க உணர்ந்துக்குங்க. ஏன்னா இந்த மலச்சிக்கல் வந்தா பல சிக்கல் உடல்ல உருவாகுன்றது நமது முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு பழமொழி அதுவும். அதனால இந்த பல சிக்கல் உருவாக்கக்கூடிய மலச்சிக்கலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பா தலைவலி இருந்து. சளி. இந்த சளி நமக்கு ரொம்ப அப்படியே அடர்த்தி ஆயிட்டு நம்ம அடுக்கி வச்சு மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பா அது மண்டையிலேயே தேங்கி அது தலைவலி உருவாக்கக்கூடிய. 5வது காரணம் எல்லாரும் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்குது அமெரிக்க வாழ்க்கை முறை. அதாவது அமெரிக்கான்னு சொல்லல, மேல்நாட்டு வாழ்க்கை முறை. மேலை நாடுகள்ல எல்லாமே தூங்காத சுத்திக்கிட்டே இருப்பாங்க, தூங்காத வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நாமளும் அதே மாதிரி மாறிட்டோம் இன்னைக்கு. அதனால தூக்கமின்மை. ஆமாங்க, அந்த தூக்கமின்மை தான் மிகப்பெரிய ரொம்ப இந்த தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள்ல 5வது அமைதி. அதனால இந்த 5 முக்கிய காரணங்கள் விடுபட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வழி ஏற்படுத்திட்டோம்னா கண்டிப்பா தலைவலியிலிருந்து மீண்டுடலாம்.